ஒரு நாள் பிள்ளையார் நல்லா சாப்பிட்டு அவரோட வாகனத்து மேல போயிட்டு இருப்பாரு. போற வழியில கீழே விழுந்துருவாரு. இதை பார்த்த சந்திர பகவான் ஒரு மூன் காட் அவரை பார்த்து சிரிச்சிருவாரு. அதை பார்த்ததுமே பிள்ளையாருக்கு செம்ம கோவம் வந்துடும். அப்போ பிள்ளையார் அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாரு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மூணை பார்த்தா அது பேட் லக் ஆகும்ன்ட்டு அவருக்கு சாபம் கொடுத்துருவாரு. அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம மூணை பார்க்க மாட்டோம். இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு பிள்ளையாருக்கும் பின்ன கார்த்திகேயனுக்கும் கொடுத்துருவாரு. அந்த பழத்தை யாரு சாப்பிட்றதுன்ட்டு ஒரு சண்டை. அப்போ ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துவாங்க. இந்த உலகத்தை யாரு 3 வாட்டி சுற்றி வராங்களோ அவங்களுக்கு அந்த பழம் ஒரு காம்படிஷன் நடக்கும். கார்த்திகேயன் அவரோட வாகனம் மயில் மேலே ஏறி வேகமாக கிளம்பிடுவார். அதே டைமில் பிள்ளையார் அவரோட அப்பா அம்மான சிவா பின்ன பார்வதியை சுற்றி அந்த பழத்தை பெறுவார். சில இடத்துல பழம்ன்ட்டு மென்ஷனில் இருக்குது, சில இடத்துல யார் பெஸ்ட் பெஸ்ட் சன்னுன்ட்டு இருக்குது. ஸோ 2 கதையிலையும் ஆனால் சேம் எண்டிங் தான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? மகாபாரதத்தை எழுதினதே பிள்ளையார் தான். அதை கூட உங்களுக்கு சொல்கிறேன். வியாசர்ன்ற ஒரு முனிவர் இருந்தார். அவர் மகாபாரதத்தை நரேட் பண்ண ரெடியாக இருந்தார். ஆனால் அவருக்கு யாருன்னா அதை எழுதுன மாதிரி இருந்துச்சு. அவர் பிள்ளையாருக்கு தவம் இருப்பார். பிள்ளையார் ஒத்துக்குவார், நான் எழுதுறேன்ட்டு. ஆனால் அவர் ஒரு கண்டிஷன் போடுவார். நீங்கள் ஸ்டாப் பண்ணாத சொல்லணும், அப்போ தான் நான் எழுதுவேன். நீங்கள் எப்பயாச்சும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நானும் எழுதுறது ஸ்டாப் பண்ணிடுவேன்ட்டு அவர் ஒரு கண்டிஷன் போடுவார். ஆனால் வியாசரும் சும்மா இருக்காமல் அவர் ஒரு கண்டிஷன் போடுவார். நான் சொல்கிற எல்லா லைன்ஸும் நீங்கள் புரிஞ்சுட்டு எழுதுனீங்கன்னா நான் சொல்லுவேன்ட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, வியாசருக்கு எப்போல்லாம் டைம் வேணுமோ அவர் அப்போ காம்ப்ளெக்ஸான லைன்ஸை சொல்லுவார். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு பிள்ளையார் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிப்பார். அந்த டைமில் வியாசர் அடுத்த லைனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இப்படி தான் மகாபாரதத்தை பிள்ளையார் எழுதினார்.